அறிவுடை பெரியர் இன்று சூர சம்ஹாரம் அல்லவா? ஆகவே முருகன் நினைவு வந்தது. அதுவும் அவரது பாலப்பருவம். அதுவும் கந்தபுராணத்திலே வரும் வெடிசுட்டி பாலகன், அதிலே வரும் அழகிய சைல்டு சைக்காலஜி எனக்கு மிகவும் பிடிக்கும். எப்படி? ஒரு முறை பிரம்மன் கைலாய மலைக்கு வருகின்றான் சிவனாரை காண. முற்றத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றான் முருகன், பாலமுருகன். சிவனாரை பார்த்துவிட்டு பாலமுருகனை ஏறிட்டும் பாராமல் திரும்பிச் செல்கின்றான் பிரம்மன். வந்ததே கோபம் பாலமுருகனுக்கு. வழி மறித்து கேட்கின்றான், யோ நீர் யார்? பிரம்மன் என்கின்றான். உமக்கு எல்லா கலைகளும் தெரியுமல்லவா? என் கேள்விக்கு பதில் சொல்லும் என்கிறான். பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமா என்கிறான். தெரியாது என்கிறான் பிரம்மன். பாலமுருகன் இடைமறிக்கின்றான், யோ இது கூட தெரியாத நீயா என்னை புறக்கணிப்பது என்று பிரம்மனை சிறை வைக்கின்றான். இதை அறிந்த சிவனார் ஓடோடி வருகின்றார். என்ன நடந்தது என்று விசாரிக்கின்றார் கோபமாக. பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியவில்லை பிரம்மனுக்கு, ஆகவே சிறை வைத்தேன் என்கின்றார். இதற்கு போய் சிறை வைக்கலாமா என்று சாடுகின்றார் சிவனார். அப்படியானால் நீங்களே அர்த்தம் சொல்லுங்களேன் பார்ப்போம் என்றான். ஆந்தை பேந்தையாய் விழிக்கின்றாராம் சிவனார். உடனே திருவிளையாடலை ஆரம்பிக்கின்றாராம் முருகன். எப்படி? அப்பனே, இப்போது நீங்கள் எனக்கு மாணவனாகி நின்று கேட்க வேண்டும். நான் ஆசிரியனாகி அமர்ந்து பாடம் போதிப்பேன். இது ஒரு நாள் ட்ரையல். சம்மதிக்கின்றார் சிவனார். அதன்படி கைகட்டி நின்று சிவனார் பாடம் கேட்கின்றார். மகன் ஆசிரியராக அமர்ந்து பாடம் போதிக்கின்றார். இது ஒரு நாள் கூத்து. ஆகவேதான் பாடலே வருகின்றது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, சுப பிளஸ் ஐயா சுப்பையா, அதாவது முருகன். எனவேதான் முருகனை தகப்பன் சுவாமி என்றும் சுவாமிநாதன் என்றும் குமர குருபரர் என்றும் ஞான பண்டிதன் என்றும் அழைக்கின்றோம். இயேசுபிரானே கூட இப்படித்தான் 12 வயதிலே ஞானம் போதித்தார் ஞான பண்டிதர்களுக்கு. காண்க லூக்கா 2:46. ஆக சிறுவர்களை ஊக்குவித்தால் அரும்பெரும் காரியங்கள் செய்வர், நல்ல குடிமக்களாகவும் உருவாவர் அன்றோ.